பொதுவா இந்த மாதிரி விண்வெளியில ஏதாவது பதில் சொன்னாலே அது ஒண்ணு ஏலியன் இல்லைன்னா ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதுல வந்து சயின்டிஸ்டே 2 குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு ஒரு குரூப் இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இல்ல ஒரு குரூப் இது ஒரு நார்மலான ஒரு ஆப்ஜெக்ட் தான். பட் என்ன இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்ல இருந்து பட் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன? இந்த 3A அட்லஸ்ங்கிறது உண்மையிலேயே ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா? அப்படி இல்லைன்னா சும்மா கதை கட்டுறாங்களா? அப்படி இந்த 3A அட்லஸ்ல விஞ்ஞானிகளே பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு வியக்கிற அளவுக்கு என்னெல்லாம் இருக்கு இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த 3A அட்லஸ் அப்படின்னு என்ன தெரியாது உங்களுக்கு? அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நாசாவோட ஃபண்ட்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய அட்லஸ் டெலஸ்கோப் அது மூலமா விஞ்ஞானிகள் ஜூபிட்டரோட ஆர்பிட் பக்கத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கிராஸ் ஆகுதே, அது என்ன? அது நம்ம சோலார் சிஸ்டம் சேர்ந்த மாதிரியே தெரியலையே, அப்ப அது என்னவா இருக்குன்னு அது மேல ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆய்வுல இது வந்து ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க. தென் யூரோப்பியன் சதர்ன் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப் பயன்படுத்தி அந்த ஆப்ஜெக்டை ஒரு கிளாரிட்டியான போட்டோ எடுத்தாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன்ல இருக்கக்கூடிய மைண்ட் பிளானட் சென்டர் ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க வந்து ஜூலை 3ஆம் தேதி எஸ் இது வந்து ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, இன்டர்ஸ்டெல்லர்னாலே நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதாவது நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வெளியே அங்காண்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3A அட்லஸ் அப்படிங்கிறதும் நம்ம சோலார் சிஸ்டமுக்கு வெளியேந்து வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். சரி, இதுக்கு எதுக்கு 3A அட்லஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னா, 3Iங்கிறது தேர்ட் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அட்லஸ்ங்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்ட அட்லஸ் அப்சர்வேட்டரியை குறிக்குது. அப்ப முதல் 2 இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் என்னன்னா, 2017ல வந்த ஹோமாவோ அப்படிங்கிற ஒரு சிகர் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் தான். அண்ட் 2019ல 2I பொரிசோ அப்படிங்கிற ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் வந்துச்சு, அதை நம்ம அப்சர்வ் பண்ணோம். பட் இந்த 3I அட்லஸ்ங்கிறது அது ரெண்டுத்தையும் விடையுமே ரொம்ப ரொம்ப பெருசு. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கலாம். அண்ட் இதோட ஸ்பீடு இது வந்து எவ்வளவு ஸ்பீடா நடந்துட்டு இருக்குன்னா, இந்த 3A அட்லஸ்ங்கிறது வினாடிக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கான். சரி, இந்த 3A அட்லஸ்ங்கிறத அப்புறம் இந்த 2I பேர்ட்ஸ் ஓமாமோலாம் எப்படி ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 3A அட்லஸோட பாத் நம்ம சோலார் சிஸ்டம் சேர்ந்த ஆப்ஜெக்டா இருந்தா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்கும். நம்ம சூரியனை சுத்திக்கிற அந்த ஆர்பிட் இருக்கு, அந்த ட்ரெஜெக்டரி நம்ம சோலார் சிஸ்டம் சேர்ந்த ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா அதோட எலிப்டிக்கல் ஆர்பிட்டுங்கிறது தனித்துவமானதா இருக்கும். 3A அட்லஸோட பாத் இருக்கு இல்லையா, அதோட ட்ரெஜெக்டரி வந்து அது வந்து ஒரு தனி பாத்துல போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் சேர்ந்த ஆப்ஜெக்டா இருந்தா அது ஏதோ ஒரு வகையில நம்ம சூரியன் சுத்திட்டே இருக்கணும் இல்லையா, அது மெட்டியோரோ பிளானட்டோ இல்ல வேற என்னவோ, அது நம்ம சோலார் சிஸ்டம் சுத்திட்டே இருக்கணும் இல்லையா. பட் இந்த 3A அட்லஸ்ங்கிறது சோலார் சிஸ்டம் சுத்தாம அது பாட்டுக்கு ஒரு தனி பாத்திர போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் அந்த 3A அட்லஸ்ங்கிறது நம்ம சோலார் சிஸ்டம் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, வேற எங்க இருந்தோ வந்த ஒரு ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இந்த 3A அட்லஸோட பாத் அப்புறம் ஸ்பீட் இதெல்லாம் வச்சு அது எங்க இருந்து வந்திருக்கலாங்கிறத ஓரளவு கணிச்சிட்டாங்க. நம்ம மில்கி வே கேலக்சி இருக்கு இல்லையா, நம்ம மில்கி வே கேலக்சியோட மையத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்ப டென்ஸா அடர்த்தியா இருக்கும். அந்த மையத்தை விட்டு விலக விலக அது டென்ஸ் குறைஞ்சி அடர்த்தி குறைஞ்சி இவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாதிரி இருக்கும். இந்த 3A அட்லஸ்ங்கிறது நம்ம கேலக்சியோட மையத்துல கூடிய நல்லா டென்ஸா அடர்த்தியா இருக்கக்கூடிய இந்த 10% பகுதியில இருந்து தான் வந்திருக்கோங்கிறத ஆய்வு மூலமா கணிக்கிறாங்க. சரி, இந்த 3A அட்லஸை பத்தி ஏன் எல்லாரும் வியக்கிறாங்க? அப்படி இதுல என்னெல்லாம் இருக்கு? நிறைய இருக்கு. பட் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோடைய ட்ரெஜெக்டரி. இந்த 3A அட்லஸ்ங்கிறது நம்ம சோலார் சிஸ்டம்குள்ள என்டர் ஆகும்போது அதோட ட்ரெஜெக்டரி வந்து ஒரு தனி பாதையில போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. நாம இப்போ மில்கி வே கேலக்சில இருக்கோம். நம்ம மில்கி வே கேலக்சி பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு இருக்கோம், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசையில சுத்திட்டு இருக்கு. அண்ட் நம்ம மில்கி வே கேலக்சில இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆப்ஜெக்ட்ஸ், பிளானட், ஸ்டார்ஸ், இது எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்திட்டு இருக்கோம். நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் கூட நம்ம சூரியனை ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் இந்த 3A அட்லஸ்ங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள என்டர் ஆகி வெளியே போகிற பாத்து இருக்கு இல்லையா, அது வந்து கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த 3A அட்லஸ்ங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தை கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இம்பாசிபிளான ட்ரெஜெக்டரின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இம்பாசிபிள்னு சொல்றதை விட
நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதாவது 0.1% அந்த மாதிரி தான் இதுக்கு பாசிபிள் இருக்காம். அந்த ட்ரெஜெக்டரியில தான் இந்த 3i அட்லஸ் கிளாக் வைஸ் டிரெக்ஷன்ல நம்ம சோலார் சிஸ்டம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த 3i அட்லஸை பார்த்து இயக்கிறதுக்கான 2வது முக்கியமான காரணம் என்னன்னா இதோட சைஸ் அண்ட் இதோட ஸ்பீட். இப்போ இந்த 3i அட்லஸ்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த ஹோமோமா அப்புறம் 2i பெல்ஸை கூட ரொம்ப ரொம்ப பெருசு. ஹோமோமாலாம் பார்த்தீங்கன்னா 500 to 700 மீட்டர் தான் இருக்கும். அண்ட் 2i பெல்ஸோங்கிறது ஹோமோமாவோட கொஞ்சம் சின்னது தான். பட் இந்த 3i அட்லஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டருக்கு பெருசாக இருக்கும். அப்போ இது எவ்வளோ பெருசுன்னு வச்சு பாருங்களேன். அண்ட் இதோட ஸ்பீடு வினாடிக்கு 60 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தை நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இது எவ்வளோ வேகமாக இருக்கும்? ஹவர்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் பர் ஹவருங்கிற வேகத்தில் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இவ்வளவு வேகமா போகுதுங்கிறதே ஒரு ஆச்சரியம் இல்லையா? 3வதா நம்ம கவனிக்க வேண்டியது இதோட மெட்டீரியல் காம்போசிஷன். நிக்கல் டு அயன் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு காமெட்டும் மீட்டியரோ அதுல இந்த அளவுக்கு தான் அயன் இருக்கும், இந்த அளவுக்கு தான் நிக்கல் இருக்கும்னு ஒரு ரேஷியோ இருக்கு. நம்ம அப்சர்வ் பண்ண பெரும்பாலான ஆப்ஜெக்ட்ஸ்ல அயன் தான் அதிகமா இருந்திருக்கு. பட் இந்த 3i அட்லஸ்ல வந்து நிக்கலோட ரேஷியோ தான் அதிகமா இருக்கு. இப்படி இதுல நிக்கலோட ரேஷியோ அதிகமா இருக்கிறதுனால இது வந்து ஒருவேளை செயற்கையா செய்யப்பட்டதா இருக்குமோன்னு ஒரு தாட் போயிட்டு இருக்கு. அங்க பாருடா. இந்த 3i அட்லஸ்ங்கிறது ஒரு காமெட் இல்லையா, ஒரு வால் நட்சத்திரம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வால் இருக்கும். இந்த டெய்ல் வந்து எப்படி உருவாகுதுன்னா ஒரு காமெட்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஐஸால் ஆயிருக்கும். அதாவது அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ அந்த காமெட் வந்து வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஹீட் ஆகிறதுனால அந்த ஹீட்னால அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த ஃப்ரோசன் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உருகி மெல்ட் ஆகி அந்த காமெட்டுக்கு பின்பக்கமாக ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கும். இப்போ அந்த காமெட் மேலே சோலார் விண்ட் அப்புறம் சன்லைட் பட்டு பிரதிபலிக்கிறது தான் நமக்கு ஒரு டேலாக தெரியுது. இந்த டேல் வந்து பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு நீண்டு கூட இருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டேல் வந்து எப்பவுமே சூரியனுக்கு ஆப்போசிட் சைட், அதாவது சூரியனுக்கு எதிர்ப்பக்கம் தான் இருக்கும். ஏன்னா சோலார் விண்ட் அந்த காமெட் மேலே பட்டு அந்த டேலை ஃபார்ம் பண்ணது இல்லையா, ஸோ அந்த டேல் வந்து எப்பவுமே சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்கும். ஆனால் இந்த 3i அட்லஸில் டேல் வந்து சூரியனுக்கு பக்கவாட்டில் இருக்குது, எதிர்பக்கமாக இல்லாமல் பக்கவாட்டில் இருக்குது. இது வந்து விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா விஞ்ஞானிகள் முறையாக இப்படி ஒரு காமெட்டை இப்போ தான் பார்க்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காமெட்ஸ் எல்லாமே சூரியன் நெருங்க தான் அந்த டேல் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா சூரியனோட சோலார் விண்ட் அப்புறம் சன்லைட் பட்டால் தான் அந்த பின்னாடி இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிகமாக மெல்ட் ஆகும், அப்புறம் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் இந்த 3i அட்லஸ் வந்து சூரியனை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கும்போது, அதாவது 2 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கும்போது, 2 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவை விட 2 மடங்கு தொலைவில் இருக்கும்போதே இந்த டேல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரீசனில் வச்சுட்டு இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அது வந்து பின்னாடி புகவிட்டு போகுதுன்னு சில கோஷ்டி சொல்லுது. சரி, இப்போ முக்கியமான கதைக்கு வரும். இப்போ இந்த 3i அட்லஸை வந்து ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணாங்களா இல்லையா, அண்டு இது ஏன் இவ்வளோ பெரிய கான்ஸ்பிரசியாக மாறுச்சு, இதெல்லாம் பார்க்கலாம். நாசா வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்புறம் ஹபிள் டெலஸ்கோப் பயன்படுத்தி இதை கேப்சர் பண்ணாங்க. பட் வந்து அதை இன்னும் அவங்க வெளியிடலை. நாசாவுக்கு சொந்தமான மார்ஸ் ரெகக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் ஒன்று மார்ஸை ஆர்பிட் பண்ணிகிட்ருக்கு. 3i அட்லஸ் வந்து மார்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கமாக போகும்போது இந்த ஆர்பிட்டர் மூலமாக கேப்சர் பண்ணால் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நாசா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதையுமே இன்னும் நாசா வெளியிடலை. ஏன்னா நாசாவில் வந்து இப்போ ஃபண்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதை வந்து நாசா என்ன தான் சொல்லியிருந்தாலும் இது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட மிஸ்டேக்கை மறைக்க பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க அந்த ஃபோட்டோலாம் வெளியிடலை அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டுருக்கு. ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இந்த 3i அட்லஸை கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. பட் கவலைப்பட வேண்டாம், சைனா அப்புறம் அவங்களோட டியாமன் ஆர்பிட்டர் வந்து இந்த 3i அட்லஸை ஒரு ஹையர் ரெசல்யூஷன் பிக்சர் எடுத்திருக்கு. நேற்றுக்கு தான் அதை வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் அந்த 3i அட்லஸில் வைக்கக்கூடிய விஷயங்கள், அதோட ட்ரெஜெக்டரி, அதோட சைஸ், ஸ்பீடு அண்ட் அதோட மெட்டீரியல் காம்போசிஷன். இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. இது எல்லாமே தான் விஞ்ஞானிகளை வைக்க வச்சுது. பிரபல ஆஸ்ட்ரானமர் அப்புறம் சயின்டிஸ்டான மிச்சோ கப்போ இந்த 3i அட்லஸ்னால வந்த டிபேட்னால ஆஸ்ட்ரானமிக்கல் கம்யூனிட்டியே 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஆஸ்ட்ரானமர்ஸ் அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் 2 குரூப்பா பிரிஞ்சுட்டு ஒரு குரூப் இந்த 3i அட்லஸ்ங்கிறது ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப், இல்ல இந்த 3i அட்லஸ்ங்கிறது ஸ்பெஷல் தான், ஆனா இது வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்போ இல்லைன்னா செயற்கை உருவாக்கப்பட்டதோ கிடையாது.
இது வந்து சோலார் சிஸ்டம்க்கு வெளியே வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டிபேட் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஏலியன் ஸ்பெஷல். இது வந்து ஏலியன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு நம்ம பாலாட்டி அப்சர்வ் பண்ண ஏலியன்ஸ் அனுப்பியிருக்காங்க. இல்லை இது வந்து ஏலியன்ஸ் அனுப்பல, இது வந்து ஒரு நார்மலான இன்ட்ரெஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். கடந்த 20-30 வருடங்களா இந்த மாதிரியான ஒரு டிபேட், ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் வச்சு இது ஏலியன்ஸாக நம்ம பூமி அப்சர்வ் பண்ண அனுப்பப்பட்டிருக்கு, இல்லை இது வந்து ஏலியன்ஸ் அனுப்பல, இது வந்து சோலார் சிஸ்டம்க்கு எழுதக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆப்ஜெக்ட் தான், இல்லை இது வந்து ஏலியன்ஸ் அனுப்பல, இது வந்து சோலார் சிஸ்டம்க்கு வெளியே வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். இந்த மாதிரியான டிபேட் வந்து நடந்திருக்காங்கன்னா போமாமோன்னு சொன்னேன் இல்லையா, முதல் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஜெக்ட், அது வரும்போது இந்த மாதிரி டிபேட் போச்சு. பட் இந்த அளவுக்கு ரொம்ப வைரலா இது ஆஸ்ட்ரானமிக் கமிட்டி பிடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் போகல. பட் இந்த 3 ஆட்டர்ஸ் தான் இந்த அளவுக்கு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு ஆஸ்ட்ரோஃபைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.